ரெடி சுட்டியா? ஆச்சு ஆச்சு. குடிச்சிட்டே வந்துட்டான். நான் ஆச்சு பூச்சுட்டு எடுத்து வை. ஐயோ 3 தோசை வந்துடுச்சு. இப்ப என்ன பண்றது? யோ எனக்கு 2 தோசை, உனக்கு 1. எனக்கு தான் 2 தோசை, உனக்கு 1. நான் தான் அரிசி வாங்கிட்டு வந்தா உளுந்து வாங்கிட்டு வந்தேன். நீ தான் அரிசி வாங்கிட்டு வந்தா உளுந்து வாங்கிட்டு வந்த. ஊரை வச்சு அரைச்சதாரு. நான் தான் ஆட்டுக்களை போட்டு ஆட்டினேன். நான் தான் ஆட்டுக்களை தேடிட்டு ஓடினேன். ஆட்டுக்கல்ல குழவி சுத்தின தூரம், ஆட்டுக்கல்ல தேடிட்டு நடந்து தூரம், 2ஐயும் சேர்த்தா நீ நடந்து தூரத்தோட அதிகமா தான் வருது. அதனால எனக்கு தான் 2, உனக்கு 1. இல்ல இல்ல, எனக்கு தான் 2, உனக்கு 1. நான் ஆம்பளை, அதனால எனக்கு தான் 2. ஓஹோ, அப்படி ஒரு எண்ணம் இருக்கு உனக்கு. பொம்பளைனா கேவலமா இருக்கு, அப்படிதானே? இல்ல இல்ல என்ன இல்ல, உன்னோட நானும் வேற வெட்டுறேன், விரட்டுக்கிறேன். பத்தாதுக்கு ராத்திரி உங்களோட படுத்துக்கிறேன். இல்லைன்னா பொம்பளை தேட்டு ஓடுவேன். காசு இருந்தா அவளையே சுத்தி ஆடுவேன். கொண்டாட்டினால உனக்கு ரெட்ட லாபம், ரெட்ட லாபம். அதனால எனக்கு தான் 2, உனக்கு 1. நொட்டுவாங்க வா. எனக்கு தான் 2, உனக்கு 1. நீ என்ன சொன்னாலும் ஆம்பளை தான், அப்படிதான் இருக்கு ஊர்ல உலகத்துல. ஐயோ என்ன சிக்கலா போச்சு. இப்படி சிக்கலா போகணும் எனக்கு அப்பவே தோணாம போச்சு. திங்கணும்னு ஆசைப்பட்டது ஆபத்தா போச்சு. அதுக்கு நீ மாவ அப்பயே அளந்து பார்த்துருக்கணும், நாளா பார்த்துருக்கணும். அப்பதானா போச்சே, அகப்பைக்கு அறிவில்லாம் போச்சு. சரி சரி, என்ன பண்றது? எனக்கு ஒன்றும் தோணல. எனக்கு ஒன்று தோணுது. என்ன சொல்லு. நாம வேணா பேசாம இருப்போமா? அன்னைக்கு மாதிரி. அதே மாதிரிதான். ஓயோ சாட்டைக்கார சாட்டையா வந்துட்டானா? அது வேற யாரி ஞாபகப்படுத்துற? அவன் இங்கெல்லாம் வரமாட்டான், அவன் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டான். அப்போ சரி, ஆரம்பிச்சிடும். சரி சரி, தோசை வேற ஆறி போகுது, சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம். இப்ப வசமா மாட்டிக்கிட்டான், தானா வந்து மாட்டிக்கிட்டான். அவ கண்ணுல தோணுதுங்க தோல்வி. அவளை இப்ப பேச வச்சிடறேன். பொம்பளை எப்பவும் பொம்பளை தாங்க. ஒண்ணு கெஞ்சுவா, இல்ல கொஞ்சுவா. அவளை கெஞ்ச வைக்கிறேன், இல்ல கொஞ்ச வைக்கிற. மனுஷன் மூஞ்சி பாரு, மூஞ்சிய அசடு வலியுது. மூத்திரம் குடிக்கிற காலமாட்ட போல மூஞ்சி. கிடையில பசுக்களுக்கு இடையில இழிச்சிருக்கிற எருத போல இருக்கா மனுஷன். இப்போ வசமா மாட்டிக்கிட்டான். கெஞ்சுவான், இன்னொன்னு கெஞ்சுவான். வரட்டும் பாத்துக்கிறோம். கிணத்து தண்ணியா வெள்ளமா கொண்டுகிட்டு போயிட போது. வரட்டும் பாத்துக்கிறோம். என்ன ரொம்ப நேரம் யோசனையில இருக்கா? சூழ்ச்சி பண்றா போல் இருக்கு. காதல்ல எப்பவும் பிந்திக்கிறவன் பொம்பளை தான், ஆனா ஜெயிச்சு முந்திக்கிறவன் பொம்பளை தான். மனுஷன் யூகிக்கிறான். அபிமன்யு மாட்டிக்கிறது போல மாட்டிக்கிற போறான். சரி சரி, நாம தான் கொஞ்சம் முன்னேறி பார்ப்போமே. நாமளும் கொஞ்சம் முன்னேறி பார்ப்போம். சரி, கொஞ்சம் முன்னேறி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் முன்னேறி பார்ப்போம்.
முன்னேறி பாப்போம். சிச்சி என்னது சிச்சி என்னது கடையில பழப்படுற மாட்டப்புள்ள என்னது பொண்டாட்டிய போல எனக்கு இல்ல வேண்டாம் இப்ப காசு சி என்னது பேசாம பொழுது தூக்கத்திலே கழிப்போம். தூங்க தயாரிச்சுட்டு இருக்கா களைப்புல நானும் தூங்கினேன்னு எதிர்பார்க்கிறா போல. தூக்கத்துல பெணாத்னா புடிச்சிடலான்னு பாக்குறா போல. நானா தூங்குவேன், தூங்குறாப்புல பாசாங்க பண்ணுவேன், வேணும்னு கொரட்டை விடுவேன். கொரட்டை சத்தத்தை பேச்சுன்னு எடுத்துக்கிட்டு எனக்கு தான் 2 தோசை எனக்கு தான் 2 தோசை கத்த தொடங்குவான். அப்ப புடிச்சுப்பேன். கொரட்டை சத்தம் பேச்சு இல்லைன்னு புடிச்சுப்பேன். மனுஷன் தூங்க தொடங்கிட்டான். இனிமே முழிக்கிற வரைக்கும் பேச்சு இல்ல. எனக்கு தான் 2 தோசை. நான் தான் ஆட்டுக்குள்ள போட்டு ஆட்டினேன். எனக்கு தான் 2 தோசை. உனக்கு ஒரு தோசை. என்னவா வழக்கமா கொரட்டை விடுறவ இன்னைக்கும் கொரட்டை சத்தத்தையே காணோம். உண்மையிலே தூங்கல போல. தூங்குறாப்புல பாசாங்க பண்ணிருப்பான். அவதான் கொஞ்சம் அசதியில தூங்கிட்டோம் போல. அந்த சாட்டக்கார் இன்னைக்கு வந்து தொலைக்க கூடாது. நல்லா அசந்து தூங்கி போயிட்டேன். சாட்டக்கார ஒரு மாதிரி கனவு கூட காணலையே. பசி வேற வயிற்று கிள்ளுது. இன்னைக்கு இவ பேச மாட்டா போட்டிருக்க. நேரத்தை தூங்கிதான் கழிக்கணும் போல இருக்கு. அப்படி எத்தனை நேரம் தூங்க முடியும்? களைப்புல கொஞ்ச நேரம் தூங்கலாம். ஆனா பசி எழுப்பி விட்டுடுமே. சாட்டக்காரன் இன்னைக்கு வந்து தொலைக்க கூடாது. சோதனை எப்போதான் முடியுமோ? வெட்டின விறகு காசு அன்னைக்கே காலி. ஆமா அன்னைக்கே காலி. ஒண்ணுகிட்ட நமக்கே இந்த நிலமனா புருஷன் பொண்டாட்டி நேற்று வேலைக்கு வரல. எங்க போயிட்டு வந்துருப்பாங்க இவங்க? அதானே விறகு வெட்டிக்கு விறகு வெட்டாம வேற என்ன பொழப்பு? ஆமா வேற என்ன பொழப்பு? எனக்கு ஒண்ணுமே தோணல. வாங்க இன்னைக்காச்சும் போய் அவளை பார்த்துட்டு வருவோம். வாங்க. யோ பேசிட்டே இருக்காதீங்க. வீட்டுக்காரர் என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. வாங்க போ. வாங்க. ஆமா அண்ணன் இப்படி வராம இருக்க மாட்டாரு. ஒண்ணும் புரியல. என்ன ஆச்சுன்னு தெரியல. சாட்டக்காரன் வரல. அவ வேற ஒரு உருவத்துல வந்திருக்கான். நல்ல காலம் பிறக்க போகுது. இவங்க பேச வைக்க போறாங்க. சாட்டக்கார போல பேச வைக்க போறாங்க. யோ நம்ம அண்ணன் வீடு தானையா? கதவு திறந்தா இருக்கு. வாங்க உள்ள போய் பாப்போம். என்ன ஆச்சோ என்ன ஆனாங்களோ. வாங்க வாங்க வாங்க. ஐயோ என்ன உங்களுக்கு செத்து போனப்பல கிடக்குறாங்களே. யோ செத்து போனப்பல இல்லையா? செத்தே போயிட்டாங்க போல இருக்கு.
என்ன நடக்க போகுது தெரியலையா? ஐயோ செத்து போயிட்டாங்க போல இருக்கு. மூச்சு நின்று போச்சு. ஆட கடவுளே. ஐயோ 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 யோ யோ உடம்பு என்ன சொல்லிட்டு போனியா? இது ஒரு சூடு இருக்கு. நல்ல வேலை பொழைச்சோம். நான் போய் பாக்குறேன். உனக்கு அப்படி தோணுது. உடச்சு பிழைக்கிற உடம்பாக்கு அதான் ரத்தம் சூடா உடனே நினைச்சிட்டு இருக்க. உண்மையிலே உங்க செத்து தான் விட்டாங்க. இப்ப என்ன பண்றது? எனக்கு சாகல. என்ன பண்ண வேண்டி இருக்கு? எடுத்து கொடுக்க வேண்டியதுல கடவுளே எங்களை காப்பாத்து. நம்மளோட இருந்தாங்கயா, இப்ப நம்மளை விட்டு போயிட்டாங்க. நம்ம அப்பவே வந்து பாத்துக்கணும்யா. ஆமாப்பா, நம்ம முதல்ல வந்து பாத்துருக்கணும். அதான் அந்த யோசனை தோணாம போச்சு. அப்போ ஒருவேளை நாம உங்களை காப்பாத்திருக்க முடியுமா என்னமோ? அப்போ தோசைக்கு பங்கு வச்சிருக்கணும். அப்ப என்ன ஆயிருக்குமா என்னவோ. என்ன நோயோ என்னவோ. எப்படிலாம் தெரியலையே. தட்டி தட்டி மரியாதை நம்ம கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம்ல. அன்றாட உழைச்சு பொழைக்கிற பொழப்பு ஒரு நாள் வேலை வேணாலும் அடுத்த நாளைக்கு கஞ்சி இல்லையே வயிற்றுக்கு. ஆமாமா, நோயை விட பட்டினியில தான் போயிருக்கணும். இப்ப சொல்லி என்ன லாபம்? நாம நம்ம கடமையை செய்யும். நம்ம கூட்டாளிக்கு நாமளே கொள்ளிப்போம். நாங்க சாகல. சாவு சடங்குலாம் செய்யறதுக்கு செலவாகுமே, அதுக்கு பணத்துக்கு என்ன செய்வீங்க சொல்லுங்க? சடங்காவது கிடங்காவது கையில போடா இருக்கு, இடுப்புல தீப்பெட்டி இருக்கு. அப்புறம் என்ன தூக்கணும்? அதான் தூக்கம். இப்போ உடம்ப கொஞ்சம் தளர்த்தி விட்டா சாகலன்னு கண்டுப்பாங்க. அப்ப நான் மாட்டிக்கிட்டா ஐயோ வேண்டாம். அண்ணன் பட்டியல தானே போறான்னு சொல்றேன். பார்த்து வையா. இரியா நான் இடுப்பு பிடிக்கிறேன். இரியா நான் பக்குவமா செய்யறானுங்க காலிக்கு பசங்க. உயிரோட இருக்கிறவன கூட இப்படி நடத்த மாட்டானுங்க. எங்கேயாவது அடிபட்டு சிராச்சி கத்தனா அளவுக்கு தேவை போடுது. எங்க இவனுக்கு தான் பூ மாதிரி தூக்குறானுங்களே. இந்த புள்ள கையில எவ்வளோ வாட்டி கஞ்சி குடிச்சிருக்கையா? யாரே எனக்கு கஞ்சி ஊத்துவா? அண்ணி யோ யாருக்கு முதல்ல புள்ளி வைக்கிறது? எனக்கு வச்சிட போறானுங்க.
கஞ்சி குடிக்க வைக்க சாட்டக்காரன் கூட தெரியும் போல இருக்கு. இவனுக்கு ஒண்ணும் தெரியல. கட்டுக்கட்டியா போறது ரொம்ப புண்ணியம், அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப அவன் மாட்டிக்கிட்டான். அட கடவுளே, நான் மாட்டிக்க போறேன். என்ன காப்பாத்து சாட்டக்காரு, என்ன காப்பாத்து. 2 பேர்ல யார் முதல்ல செத்தானே நமக்கு தெரியாதே. நல்ல வேலை தப்பிச்ச. ஐயோ, இவங்க வேற என்ன நிச்சயம் பண்ணாம இருக்கானுங்களே. எங்கேயாவது நமக்கு வச்சிட போறானுங்க. இவன் தான் முதல்ல சுத்தம் எடுத்துக்கிட்டு இவனுக்கு கொள்ளி வச்சிருவோம். அந்த புண்ணியத்தை அவன் அடையட்டும். ஏதோ நம்மளால அவனை நம்ம அதுவா இருந்துட்டு போட்டுமே. அது சரிதான். அட கடவுளே, பரவாயில்ல, உடனே சுட்டுறாது. அந்த மனுஷன் கொள்ளி வைக்கிற வரைக்கும் தாக்கு பிடிக்கும். ஆம்பளையால சூட்டை பொறுத்துக்க முடியாது. பொம்பளை நெருப்பிலேயே வேலை செய்யறவன் பார்த்துப்போம். அதுக்குள்ள சாட்டக்காரன் வந்தாலும் வந்துருவான். சீக்கிரம் வாயா. கோவிந்தா 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 கோவிந்தா. எனக்குதான் 2 தோசை. ஐயோ, என்னங்க 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 எந்திரிங்க. ஐயோ, விக்ரம், யோகேஷ், சூர்யா, நிஜந்தன், தீபக், வெற்றி, அஸ்வின்.